கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේට පමණක් ප්‍රශංසා වේවා. 2026 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2026 11 වෙනි ඉරු දිනයයි. 2026 ஜனவரி 11ஆம் தேதி. 2026 වෙනි වසරේ ජනවාරි මාසේ 11 වෙනි දිනයයි. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. ඒ ඉරිදා දවසක්. ஆமென். ආමේන්. என்னுடைய தலைப்பை கேளுங்கள். මාගේ මාර්තුකාව தாவீதை போல. දාවිත් වගේ. தாவீதை குறித்து அநேக நல்ல காரியங்கள் உண்டு. දාවිත් ගැන බොහෝ යහපත් දේවල් තිබෙනවා. அதுல ஒன்றுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ඒක තමයි ආත්මයන්න් වහන්සේ කියනවා දෙවියන් වහන්සේ තුලින් දාවිත් මගේ අදවතට එකඟ මිනිස්සෙක්. ஆமென். ආමේන්. அவன் நல்ல ஒரு கொள்ளக்காரன், හොඳ කොල්ලකාරයෙක්, நல்ல கொலைக்காரன், හොඳ මිනිමරුවෙක්, விபசாரம் செஞ்சான். විභචාරකම් කරා. நல்லா கேளுங்க. ஆனா නමුත් மனம் திரும்பினவன். ਉਹ පසුතැවිලි වුණා. 100க்கு 100 மனம் திரும்பினவன். 100% පසුතැවිලි වුණා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். දෙවියන් වහන්සේ කියනවා දාවිත් මගේ අදවතට එකඟ කෙනෙක්. எங்களிடத்துல குறை இல்லாம இல்ல, குற்றம் இல்லாமலும் இல்ல. අපේ ගාව අඩුපාඩුකම් වැරදි නැතුව නෙවෙයි. நாங்க திருந்த வேண்டியவங்க. අපි අරිගස්සෙන්නට ඕනේ. உணர்ந்து தேவனுக்காக நிக்க வேண்டியவங்க. අපි ඇඟීමට පත් වෙලා දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඉන්නට ඕනේ. ஆமென். ආමේன். அப்ப தாவீது இன்பமாய் பாடின தீர்க்க தரிசன சங்கீதங்களிலே දෙවියන් දාවිත් ගායනා කරපු අනාගත වාක්‍ය தாண்ட சங்கீதம். ඒක තමයි මේ ගීතාවලිය. 34வது சங்கீதத்தை வாசிப்போம். 34 වෙනි ගීතිකාව කියවමු. 34 1லிருந்து 4 வரை தமிழிலே சிங்களத்திலே வாசியுங்கள். ගීතාවලිය 34 1 ඉඳන් 4 දක්වා කියවන්න භාෂා දෙකේම. கவனிங்க, வாசிங்க தங்கச்சி සිංහලத்துல. போய்க்கா. සෑම කල්ලින්ම ස්වාමීන්ට ප්‍රශංසා කරමි. கேளுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். සෑම කල්ලිම මං දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරමි. அவருடைய துதி எப்பொழுது என் வாயிலே இருக்கும். වහන්සේගේ වර්ණනාව මාගේ මුඛෙහි නිතරම පවත්වන්නේය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவனை எக்காலம் என்று சொல்லும்போது கேளுங்க, සෑම කාලයේම කියන විට ඔබ අසන්න. மேடு உண்டு பள்ளமும் உண்டு. කන්දක් තිබෙනවා පල්ලමක් තිබෙනවා. ஆமென். ආමේන්. மேடில்லாத பள்ளம் இல்ல, பள்ளமில்லாத மேடும் இல்ல. කන්දක් නැති පල්ලමක් නැහැ, පල්ලමක් නැති කන්දක් නැහැ. உயர்வும் உண்டு தாழ்வும் உண்டு. උසස් වීමක් තියෙනවා, පාත් වීමක් තියෙනවා. குறைவும் உண்டு நிறைவும் உண்டு. අඩුපාඩුත් තියෙනවා, සම්පූර්ණක් තියෙනවා. சந்தோஷமும் உண்டு துக்கமும் உண்டு. ප්‍රීතියක් තියෙනවා, දුකක් තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அவன் சொல்ற எக்காலத்திலும் සෑම විටම அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தும் දෙවියන් වහන්සේගේ අදවතට එකඟ කෙනෙක් විදියට ඉඳලා அவனுடைய வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையில மகனுக்கு பயந்து ஓடுறான். ඔහුගේ නිවසේ ඇති වුණා වූ ප්‍රශ්නය තමාගේ පුතාට බය වෙලා දුවනවා. அல்லது அவனுடைய ராஜாங்கம், அவனுடைய அரசாட்சியில ஏற்பட்ட குழப்பத்துல மகனுக்கு பயந்து தாவீது ஓடுறான். ඔහුගේ රාජ්‍ය පාලනය තුල ඇති වුණා වූ බිය නිසා ඔහු තමාගේ පුතාට බය වෙලා දුවනවා. தாவீது வாழ்க்கையில அடைந்த காரியத்தை சொல்லுகிறேன். දාවිත්ගේ ජීවිතේ සිද්ධ වුණා වූ දේ ගැන කියනවා. மகனுக்கு பயந்து உயிர் தப்பி ஓடுகிறான். පුතාට බයව ජීවිතේ බේරගෙන දුවනවා. போன இடத்திலே ගිය ස්ථානයේ இவனை ராஜாண்டு கண்டு கொள்ளுகிறார்கள். රජතුමෙක් කියලා මෙයාලා දැනගන්නවා. அவன் என்ன செய்கிறான்? එයාලා මොනවද කරන්නේ? டக்குனு அந்த பித்து பிடித்த மாதிரி, பைத்தியக்கார மாதிரி முகத்தை மாத்தி சத்தி எடுக்கிற மாதிரி அல்லது வேதனை அடைகிற மாதிரி அவன் வேஷமாய் மாறுகிறான். පිස්සෙක් වගේ ඇසිරෙනවා. වමන යන්න කෙනෙක් බුද්ධිය නැති, සීබුද්ධිය නැති කෙනෙක් ඇරෙට එයා ඇසිරෙනවා. அல்லது அவன் என்ன செய்கிறான்? ஒரு பைத்தியம் பிடித்தவன் மாதிரி நடிக்கிறான். පිස්සෙක් වගේ ඇසිරෙනවා, නැත්නම් රඟපානවා. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். දාවිත් එක්ක ස්වාමින් වහන්සේ හිටියා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. மகன் நிமித்தம் தன் உயிருக்கு பயந்து ஓடுறான். පුතා නිසා තමාගේ ජීවිතේට බිය වෙලා දුවනවා. உண்டு.
එකක්. அடுத்தது දෙවනි දේ போன இடத்துல இவன் தான் தாவீது, இவன் ராஜா, இவன் கோலியாத்தை கொண்டவன் அல்லது இவன் இப்படி செஞ்சவன் என்று சொல்லி இவனை விடக்கூடாதுன்னு சொல்லும் போது இவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான். ගිය ස්ථානයේ මෙයා රජතුමා මෙයා දාවිත් මෙයා තමයි ගෝලියාත්ම මැරුවේ. ඒ දැනගත්තයින් පස්සේ මෙයා පිස්සෙක් වගේ ඇසිරෙනවා. இப்படிலாம் கடந்து போன போதுதான் මේම ගතව ගියයින් පස්සේ තමයි நல்லா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ස්වාමින් වහන්සේව සෑම කල්ලිම මම ප්‍රශංසා කරනවා. என்னுடைய வாழ்க்கையில கடந்து கொண்டிருக்கிற, මාගේ ජීවිතේ ගත වී තිබෙන நடந்து கொண்டிருக்கிற ගත වී යන මේ ජීවිතය பாதகமான வேதனையான வெறுப்பான நிலையிலும் වෙනස් වීම වේදනාව වූ ඒ වාතාවරණය තුල அவன் சொல்கிறான், கர்த்தரை நான். ස්වාමින් වහන්සේව මං ஆமென். ආමේන් சொல்லுங்க ஆமென். ආමේන් கர்த்தரை நான். ස්වාමින් වහන්සේව මං எல்லாரோடும் சேர்ந்து இல்ல, முதலாவது நான். හැමෝත් එක්ක එකතු වෙලා නොවේ පළමුව මං அறையில ஆடினாத்தான் வெளியில ஆட முடியும். කාමරේ නැටුවොත් තමයි එළිය නටන්නට ஒரு පුළුවන්. நாளைக்கு தேவனை எவ்வளவு நேரம் ஸ்தோத்தரித்து புகழ்ந்து போற்றுகிறாய். දවසට පැය කීයක්ද දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරලා උසස් சில කරන්නේ. நேரம் வாயே திறக்குதில்லை, සමහර විට මුඛය විවෘත වෙන්නේ නැහැ. வாயில வருதும் இல்ல. මුඛයෙන් එන්නෙත් නැහැ. கேளுங்க, ආන්න வாயே திறக்குதில்ல, வாயில வருதும் இல்ல. මුඛය ඇරෙන්නෙත් නැහැ, මුඛයෙන් පිටත් වෙන්නෙත් නැහැ. என்னுடைய விருப்பம் வாயினாலே வரும், என்னுடைய வெறுப்பு வாயினாலே வரும், தேவனை குறித்த புகழ் வருதில்ல. මගේ කැමැත්ත මගේ එපා වීම මගේ මුඛය තුලින් එනවා, දෙවියන් වහන්සේගේ වර්ණනාව එන්නේ නැහැ. எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி இப்பொழுது ஊழியக்காரனா இருக்கிறார். මන් දන්න ව්‍යාපාරයේ දැන් එයා සේවකයෙක් හැටියට அவர் ඉන්නවා. ஜீப்ல போனா என்ன, එයා ජීප් එකේ ගියත් මොකද්ද? நல்ல விலை வந்த கார்ல போனா என்ன, උසස් මිලගිය කාර් එකේ ගියත් කුමක්ද? நன்றா கேளுங்க. හොඳට ආන්න. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், යේසුස් වහන්සේට பரிசுத்த ஆவியானவருக்கு සුද්ධ ஸ்தோத்திரம், ආත්මයන් වහන්සේට பிதாவாகிய ප්‍රශංසා. தேவனுக்கு යේහු ஸ்தோத்திரம், දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේ. கண்மலைக்கு ஸ்தோத்திரம், කඳු පර්වතයට ප්‍රශංසා වේ. மாறாதூருக்கு ஸ்தோத்திரம். වෙනස් නොවන දෙවියන් වහන්සේට 5000 ஸ்தோத்திர பலியை சொல்லிக்கொண்டே போவார். ඒ ප්‍රශංසා 5000 වගේ කියාගෙනම යනවා. ஆமென். ආමේන්. முதல் அவர் எடுத்து புத்தகத்தை எடுத்து பார்த்து சொன்னார். පළමුව එයා පොත අරගෙන බලාගෙන කිව්වා. அதுக்கு பிறகு நாளடைவில் 500 100 பார்க்காம சொல்ல தொடங்கினார். කාලයෙන් පස්සේ 200 300ක් කියලා බලන්න නැතුව කිව්වා. இப்ப 5000 சொல்லுவார் பார்க்காம. දැන් බලන්න නැතුව 5000ක්ම කියනවා. அவர் ரேஞ்ச் ரோவர்ல தான் அவர் ஓடுகிறார். එයා රේන්ජ් රෝවර් එකේ තමයි දුවන්නේ. இனி இல்லாத சொத்துக்களை உடையவரா இருக்கிறார். එයා ගොඩාක් වස්තු වලට සම්පත් වලට අධිපති කෙනෙක්. அவரையும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறதையும் புகழதையும் பிரிக்கவே முடியல. එයාවත් දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරන එකත් වෙන් කරන්න බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இன்றைக்கு சபையே අද සභාව ஒரு தாவீது மாதிரி දාවිත් කෙනෙක් වගේ தேசம் அசைக்கப்பட்டிருக்கிறது. දේශේ සෙලවී තිබෙනවා. வான மண்டலங்கள் அசைக்கப்பட்டிருக்கிறது. ඒ ආස් මණ්ඩලයේ සෙලවී තිබෙනවා. பூமி அசைக்கப்பட்டிருக்கிறது. පොළව සෙලවී තිබෙනවා. பூமி நிலை குலைந்திருக்கிறது. පොළවේ සම්පූර්ණ වෙනස් වී තිබෙනවා. சமுத்திரத்தின் ஆழங்கள்ல நிலை குலைந்திருக்கிறது. මොහොතේ යට සම්පූර්ණ වෙනස් වී තිබෙනවා. எப்ப எது நடக்கும் என்று தெரியாது. ඔය වෙලාවේ කොයිදේ සිද්ධ වෙයිද දන්නේ නැහැ. யாழ்ப்பாணத்திலே சில இடங்கள்ல இன்னைக்கு ஆராதனை வைக்க முடியாதுன்னு நேற்றே சொல்லிட்டாங்க. යාපනයේ සමහර ස්ථානවල නමස්කාරමය පවත්වන්න බෑ කියලා ඊයේම කිව්වා. ஏண்டா மழை பெஞ்ச உடனே தாழ்வான இடங்கள் தண்ணி முழங்காலுக்கு மேல வந்துவிடும். සමහර විට පාත් බිම් වල වැස්සයි පස්සේ වතුර දණියට උඩින් එනවා. நேற்றே சொல்லிட்டாங்க எனக்கு. ඊයේම කිව්වා. எனக்கு நேற்று சொன்னது எனக்கு அதிக கோபம் இருக்கிறது. මට ඊයේ කියූප එක ඉතා කෝපයක්. நான் ஒன்று சொன்ன, நாளைக்கு நீங்க உயிரோடு இருந்தா இயற்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை செய்யுங்க. එට ඔබ ජීවතුන් අතර හිටියා නම් සෝබාදාමේ ආශිර්වාදය දුන්නා නම් නමස්කාරමය කරන්න. ஆமென். ආමේන්. காலையில கோல் எடுத்தாங்க, நோ ஆராதனை செய்யலாம், மழை விட்டுட்டு தண்ணி ஓடிட்டு. උදේ කෝල්ලක් කරගෙන කිව්වා නමස්කාරමය කරන්න පුළුවන්, වැස්ස පෑවුවා, වතුර දැන් බැස ගියා කියලා. நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ඔයා ඔබලා මොනවද දන්නවද? ஆய் ஜாலி, ආයි හොඳයි. ஆய் ஜோலி, හොඳයි ජොලි. sleeping tablet, we are sleeping tablet. ஜாலி. අපි දැන් නිදා ගන්න යනවා. නිදා ගන්න ஆண்டவர் தூக்கத்துக்கு ஒரு நாளை கொடுத்து விட்டார். දෙවියන් මාසේ නිදා ගන්න දවසක් දුන්නා. அப்படியே தூங்கிடுவேன், ඒම නිදාගාවි. எழும்ப மாட்டேன். ඔබ නැගිටින්නෙම නෑ. நன்றா கேளு. හොඳට ආන්න.
எப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் நிறைந்த வேதனை நிறைந்த கண்ணீர் நிறைந்த மக்கள் மத்தியில தேவன் கிருபையாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේ උත්සාහය තටි. වේදනාව පිරුදු වේදනාවෙන් ඉන්න මනුෂ්‍යයන් මැද්දේ දෙවියන් වහන්සේ අපට මඟ පෙන්වනවා. உயிரோடு வைத்திருக்கிறார். ජීවනුන් අතර தொழில் செய்ய பலத்தை கொடுத்திருக்கிறார். රැකියාව කරන්න බලය சம்பாதிக்க பலத்தை கொடுத்திருக்கிறார். අම්බ කරන්න බලය දී படிக்க තිබෙනවා. கிருபை செய்திருக்கிறார். ඉගෙන ගන්න කරුණාව දී තිබෙනවා. உயர்த்த கிருபை செய்திருக்கிறார். උසස් වෙන්න කරුණාව ஒரு දී நாளும் තිබෙනවා. பட்டினியாய் பசினால விட இல்ல. කවදාවත් බඩගින්නේ උන්වහන්සේ අත්හැරියේ නැහැ. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அப்ப தாவீது போன சூழ்நிலை வித்தியாசம், நீ நானும் போற சூழ்நிலை வித்தியாசம். දාවිද්ගේ වාතාවරණය වෙනස්, අපි යන්නා වූ ඒ වාතාවරණය වෙනස්. அவன் சந்தோஷமா தான் பாடுறான், கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயிலே இருக்கும். ප්‍රීතියෙන් තමයි ගායනා කරන්නේ. ස්වාමින් වහන්සේ හැමදාම සදාකල්ලි ප්‍රශංසා කරනවා. උන්වහන්සේගේ වර්ණනාව මාගේ මුඛයේ තිබෙනවා. ஆண்டவரை குறிச்ச புகழ் இருக்குதா, முறுமுறுப்பு இருக்குதா? දෙවියන් වහන්සේ කෙරේ වර්ණනාව තිබෙනවද නැත්නම් කොඳුරු වීමක් තිබෙනවද? எவ்வளவு திருப்தியா இருந்தும் திருப்தி அடைய செய்தும் எவ்வளவோ சந்தோஷங்களை கண்டும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கண்டும் துதி இருக்கா, முறுமுறுப்பு இருக்கா? ආශිර්වාදය දැකලා ප්‍රීතිය දැකලා ඒ දේ තිබෙනවද නැත්නම් කොඳුරන දේ තිබෙනවද? நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. தாவீது மகனுக்கு பயந்து ஓடுறான். දාවිද් පුතාට බයව දුවනවා. தாவீது வேஷம் மாறுகிறான். දාවිද් වෙනස් වෙනවා. ரங்கபானவா. දාවිද් රඟපානවා. ஏன் தன்னை உயிரை காக்க? මක්නිසාද තමන්ගේ அந்த ජීවිතේ நேரம் රැක தான் ගන්න. அதுக்கு இந்த பாடலை பாடுகிறான். ඒ වෙලාවේ තමයි මේ ගීතිකාව அவன் ගායනා ஒன்றை කරන්නේ. கண்டான். එක දෙයක් දැක්කා. மகனுக்கு என்ன கொல்ல வாரான்னு நான் ஓடினாலும், පුතා මාව මරන්න එනවයි කියලා මං දිව්වත්, ராஜாக்கள் என்ன கொல்ல நினைச்சாலும், රජවරු මාව මරන්න ඉතුවත්, எவ்வளவு என்ற சுயமுயற்சி இருந்தாலும் මාගේ සුවේ කැමැත්ත කොතරම් තිබ්බත් கத்தரை அன்றி என்ற ஜீவனை பறிக்க முடியாது. ස්වාමින් වහන්සේ ඇර වෙන කිසිම කෙනෙකුට මගේ ජීවිතය උදුර ගන්නට බෑ. எந்த வியாதியா இருந்தாலும், මොන ලෙඩ රෝගයක් அது වුණත්, எப்படிப்பட்டதா இருந்தாலும், ඒ කොම වුණත් கவனிங்க, තේරුම් ගන්න. தேவனை மிஞ்சினது ஒன்றுமே. දෙවියන් වහන්සේට ඉහළින් කිසි දෙයක් නැහැ. வேதனையோடா, துன்பத்தோடா, துக்கத்தோடா, கண்ணீரோடா, வியாதியோடா தேவனை ஸ்தோத்தரிக்க பழகு. වේදනාවෙන්ද, දුකින්ද, ලෙඩෙන්ද, රෝගෙන්ද දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරන්න පුරුදු உலக වන්න. தோற்றத்துக்கு முன்பு நம்மை பிரித்தெடுத்த தேவன், ලෝකේ පටන් ගැනීමටත් පෙර අපව උන්වහන්සේ වෙන් කරාගත්තා. ஆமென். ආමේන්. ஜீவனை கூட்டின தேவன், ජීවනය වැඩි කරපු දෙවියන් වහන්සේ, உயிரோடு வைத்திருக்கிற தேவன், ජීවනුන් අතර තබා තබන දෙවියන් அவர் වහන්සේ. அன்றி ஒரு முடி கூட விழாது. උන්වහන්සේ නොදැනව එක ඉසකයා ගහක්වත් වැටෙන්නේ ආමේන්. නැහැ. ආමේන්. அப்படி ஏதாவது உனக்கு நஷ்டம் வந்தா, கஷ்டம் வந்தா, வேதனையா, வியாதியா, போராட்டமா, அவருக்கு அது தெரியும். ඔබට අලාභයක්ද නැත්නම් ඔබට වේදනාවක්ද පොරබැඳීමක්ද ඒ මොනත් උන්වහන්සේ දේ දකිනවා. உனக்கு ஏற்பட்ட எந்த சூழ்நிலையை அவரை மேற்கொள்ளாது. ඔබට ඇති වුණා වූ වාතාවරණය උන්වහන්සේට ඉහළින් නොවේ. யோபு சொல்லுகிறான், நன்மையை பெற்றனா தீமையை பெறக்கூடாதா? යෝබු කියනවා යාපත ලැබපු මං ඒ අලාභය ලබන්න හොඳ නැද්ද? ஆமென். ආමේන්. தேசமே அசைக்கப்பட்டிருக்கு, தேசங்கள் அசைக்கப்பட்டிருக்கு, யுத்த நிலைமை ரெடியா இருக்கிறது. දේශයේ දේශවල් සෙලවී තිබෙනවා, යුද්ධය ඇති වී තිබෙනවා. இப்படியாவது ஜீவன்ல தேவனை குடும்பமாக தனிய பிள்ளைகளோட வந்து ஆராதிக்க தேவன் செய்திருக்கிறாரே, நாங்க ஸ்தோத்தரிக்க வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේ අපට මඟ පෙන්වලා තිබෙනවා. පවුලත් එක්ක ඇවිල්ලා දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න අපි දෙවියන් වහන්සේව හැම විටම වර්ණනා කරන්නට ඕනේ. அதுதான் அவன் சொல்லுகிறான். ඒ නිසා දාවිද් කියන්නේ 34வது வசனம் முதலாவது வார்த்தைக்கு, 34 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනය. துன்பங்கள், දුක, நோய்கள், ලෙඩ රෝග, வறுமைகள், දිලිඳුකම, மனக்கவலைகள், සිතේ වේදනාව, எதிர்பார்க்காத அசைவு, බලාපොරොත්තු නොවන සෙලවීම. இந்த வருடம் ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் துக்கம் கொண்டாடும். මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ වචනේ පොරුන්දු වෙයි කිව්වා එන්ඩේරාන් ඉන්න ස්ථාන සෙලවෙයි කියලා. එන්ඩේරාගේ මරණය තමයි මම කිව්වේ. மூப்பர்களின் ஊழியக்காரனின் மரணத்தை குறித்து நான் சொன்னேன். யாழ்ப்பாணத்திலே மிக பழமை வாய்ந்த நல்ல
ஊழியக்காரனுடைய மரணம். යාපනයේ ඉතා වයසගේ නැත්නම් හොඳ පළපුරුදු සේවකයාගේ මරණය. இந்தியாவிலே நல்ல துதி ஆராதனை செய்கிறவருடைய மரணம். ඉන්දියාවේ නමස්කාර කරන හොඳම දේව සේවකයාගේ මරණයක්. மெய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். එඬේරන්ම දෙවියන් වහන්සේ තමයි ඇති කරේ. ஆமென் ආමේන්. ஆமென். ආමේන්. பழமை வாய்ந்த அனுபவம் உள்ள ஆவியினால் நடத்தப்படுகிறவங்க திடீரென்று போயிட்டாங்கண்டா சபையிட நிலைமையை பார். கர்த்தர் சபையை கட்டுவார், ஆனா சபையிட நிலைமையை பார். අරණ ආත්මයෙන් පිරුණු අත්දැකීම් තියෙන සේවකයන් මිය ගියා නම් මොනවද වෙන්නේ? නමුත් ස්වාමින් වහන්සේ සභාව ගොඩනගනවා. ஆமென். ආමේන්. திடீரென்று ஒரு அசைவு, එකපාරට සෙලවීමක්, துன்பம், දුක, நோய், வறுமை, மனக்கவலை, රෝග, දිලිඳුකම, හිතේ වේදනාව, எதிர்பாராத அசைவு. බලාපොරොත්තු නොවන සෙලවීම. நாங்கெல்லாம் தேசத்தின் நிலைமையை குறித்து என்னன்னு சொல்ல இயலாது. අපි දේශයේ තත්වය ගැන අපට කියන්න அப்ப බෑ. எப்படி ஸ்தோத்தரிக்க முடியும்? අපි කොහොමද ප්‍රශංසා කරන්නට எப்படி පුළුවන්? துதிக்க முடியும்? කොහොමද වර්ණනා කරන්නට පුළුවන්? நல்லா கேளுங்க. හොඳට අහන්න. நல்லா கேள்விக்கு பதில் சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. ඔබගේ ප්‍රශ්නෙට මම උත්තර දෙන්නම්, ඔබ තේරුම් ගන්න. இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரித்து துதி. දෙවියන් වහන්සේ කරපු යාපත සීකරමින් ඔබ මෙනේ කරන්න, වර්ණනා කරන්න. ஆமென். ආමේන්. எப்படியான நேரம்? කොහොම වේලාවෙදිද? துன்பத்துல, ඔබ දුකෙන්, நோயில, රෝගෙන්, வறுமையில, ඔබ දිලිඳුකමෙන්, மனக்கவலையில, සිතේ වේදනාව තුලින්, எதிர்பாராத அசைவுல, බලාපොරොත්තු නොවන සෙලවීම වලින් இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து அந்த நேரம் துதித்து ஸ்தோத்தரிக்க பழகு. දෙවියන් වහන්සේ කරපු යාපත සීකරමින් ප්‍රශංසා කරන්න පුරුදු වන්න. ஆமென். ஆமென். முறுமுறுக்காத, ඔබ කොඳුරන්න එපා. திருப்தி அற்று இருக்காத, ඔබ තෘප්තියක් නැතුව ඉන්නට එපා. வேதனை அடைந்தவனாக தேவனுடைய சமூகத்துக்கு வராத. වේදනාව තුලින් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට එන්න එපා. தாவீது சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே நான் சந்தோஷப்பட்டேன். දාවිද් කියනවා මං දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට යනවායි කියන විට ප්‍රීති වුණා. ஒன்று என்ன? පළමුව මොකද්ද? இருக்கிற சூழ்நிலையில அவருடைய நன்மைகளை நினைத்து நான் ஸ்தோத்திரத்தை துதிக்க வேண்டி இருக்கிறது. තියෙනා වූ වාතාවරණයේ දෙවියන් වහන්සේගේ යාපත කියලා ප්‍රශංසා කරන්නට ඕන. ஆமென். ආමේන්. அதுதான் எனக்கு இன்பத்தை கொடுக்க போகிறது. ඒක තමයි මට ප්‍රීතිය දෙන්නේ அதுதான் යන්නේ. எனக்கு நன்மைகளை வருவிக்க போகிறது. ඒක තමයි යාපත එන්නට සලසවන්න යන්නේ. நீ எப்படி வந்திருக்கிற? ඔබ කොහමද ආවේ? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவனாய் வந்திருக்கிறியா? හැම විටම නමස්කාර කරන කෙනෙක් ඇටියට ආවාද? 2:34 சங்கீதம் சீக்கிரம். ගීතාවලිය 34:2. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நன்றா கேளுங்க. முதல்ல எத்தனை பேர் நொறுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, ஒதுங்கி திகைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ඔය අය කුඩු වෙලා, මැදි වෙලා, ඉර වෙලා ඒ තුලින් ජීවත් වෙනවා. அதுதான் அந்த தாழ்மை உள்ளவனாய் வாழ்றாங்க. ඒක තමයි අර தாழ்மை இல்ல, அவங்க சிறுமைப்பட்டு இருக்கிறாங்க. යටත් නොවේ, ඒගොල්ලෝ වේදනාවෙන් පිරී ඉන්නවා. மனைவியுடைய பிரச்சனைகள், භාර්යාවගේ ප්‍රශ්න, கணவனுடைய பிரச்சனைகள், ස්වාමි පුරුෂයාගේ ප්‍රශ්න, பிள்ளைகளுடைய பிரச்சனை, ළමයිගේ ප්‍රශ්න. தாவீதுக்கு மகனால பிரச்சனை வந்துச்சு. දාවිඩ්ට පුතාගෙන් ප්‍රශ්න மகனுக்கு ආවා. இப்ப வேணும் அரசாள்ற ராஜாங்கம் வேணும். පුතාට ඕනේ රාජ්‍ය පාලනය. அவன் வேணா நீ வச்சுக்கொண்டு அவன் மரண பயத்துல ஓடுறான். නෑ ඔබ තියාගන්න කියලා බයෙන් දුවනවා. இதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் சபையில, சமுதாயத்துல, தேசத்துல இப்படியே எத்தனையோ பேர் இப்படிதான் வாழ்ந்து මේ கொண்டு. වගේ තමයි සභාවේ, ඔබගේ පවුල තුල, සමාජයේ මිනිස්සු ජීවත් වන්නේ. வாசிங்க அந்த வார்த்தை திரும்ப. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், தேவனையே நான் மேன்மை பாராட்டுவேன். දෙවියන් වහන්සේව මං උසස් කරනවා. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். මාගේ ආත්මය ස්වාමින් වහන්සේගේ ගුණ වර්ණනා කරන්නේය. යට අත්සිත ඇතෝ ඒ අසා සන්තෝෂ වන්නෝය. இருந்து உடைந்து நொறுங்கி இருக்கிறவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நான் தேவனை போற்ற வேண்டி இருக்கு. මේ ඉර වෙලා, මැදි වෙලා ඉන්න අය වෙනුවෙන් ඒ අය මගේ ප්‍රශංසාව තුල දෙවියන් වහන්සේව උසස් කරන්නට கேளுங்க, ඕනේ. ஆண்டவரை நீ புகழ்ந்து போற்றும் போது, දෙවියන් වහන්සේ ඔබ වර්ණනා කරලා උසස් කරන විට, இப்ப சொல்ற பிள்ளைய பெருமையா பேசாத, දරුවා ළමයව උසස් කොට කතා கணவனை කරන්න பெருமையா பேசாத, மனைவியை பேசாத, கட்டிடத்தை பேசாத, பாஸ்டரை பேசாத, உலகத்தில் உள்ளதை பெருமையா பேசாத, ලෝකේ තියෙන දේවල් පාස්සටද ගොඩ නැගිලිද ගැන ඔබ උසස්ව කතා කරන්න එපා. பேசாத. කතා
කරන්න එපා. நீ ஆண்டவரை புகழும் போது දෙවියන් වහන්සේ ඔබ වර්ණනා කරන විට கேளுங்க, ரெண்டாவது உங்களுக்கு பதில் சொல்றேன். දෙවනි පිළිතුර මන් දෙන්නම්. உங்களோட அகந்தையே காட்ட மாட்டீங்க. ඔබගේ ආංකාරකම පෙන්වන්නේ சில නැහැ. நேரம் காய்ச்சல் தான் சிலருக்கு, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். காய்ச்சல் බලාගෙන ඉන්නේ එයාලට උණ. உனக்கு என்ன மாற புதுமல்லடா අද ஒரு புதுமையான காய்ச்சல். இப்படிதான் මේම තමයි. இதுதான் මේම ඇදගෙන பல்ல ඉන්නේ. கடிச்சான் දත් මිටි காගෙන ඉන්නේ. முடிஞ்சோடனே போக அங்க கடிச்சுக்கிட்டு தான் போறது. එහෙම යන විට ඕම අපාගෙන තමයි. அகந்த ඒ ආංකාරකම. தேவனை புகழ்ந்து போற்றுறவன் அகந்தையை காண்பிக்க மாட்டான், தேவனை புகழ்றதை தான் காட்டு. දෙවියන් වහන්සේ වර්ණනා කළ නමස්කාර කෙනා ආංකාරකම පෙන්වන්න දෙවියන් වහන්සේගේ ගුණාංග වර්ණනා කරමින් ඒ දේ තමයි පෙන්වන්නේ. விளங்க சொல்ற, තේරුම් ගන්න කියලා. ஆண்டவருக்கு உன்னால நன்மை மாத்திரம் தான் நீ காண்பிப்ப. දෙවියන් වහන්සේට ඔබ තුලින් තමයි යාපත කියලා ඔබ පෙන්වන්නේ. ஆண்டவருக்கு என்னால உன்னால இல்ல, அவரால தான் நன்மை நம்ம. දෙවියන් වහන්සේට මගෙන් ඔබෙන් නොවේ උන්වහන්සේගෙන් තමයි උන්වහන්සේට சொல்லுங்க, යාපත. ஆமென். ආමේන්. அகந்தையா நடக்காத, ஒய்யாரமா நடக்காத, எக்ஷன் போடாத. ආංකාරව ඔබ ඇක්ෂන් දාගෙන රඟපාන්නට එපා. உன்னுடைய உடுப்பு, உன்னுடைய நகை, உன்னுடைய நட உட கிரிய தாழ்மையை காண்பிக்கணும். தேவன் போற்றப்படுகிறார் என்று காண்பிக்கணும். ඔබගේ රම්බාණ්ඩ, ඔබගේ ඇඳුම්, ඔබගේ ඇසිරීම දෙවියන් වහන්සේව පමණයි පෙන්වන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. தேவனுக்கு மகிமையை செலுத்து. දෙවියන් වහන්සේට මහිමේ. அப்ப நீ தேவனை போற்றி புகழும் போது ඔබ දෙවියන් වහන්සේව වර්ණනා කරන විට அகந்தையை காட்டாது. ආංකාරකම පෙන්වන්නේ නැහැ. சுற்றி சோர்ந்து போயிருக்காங்களே මැලවි ඉන්නවනේ. ஆலப்பால மினிஸ் ආලපාල මිනිස්සු. என்னைய கண்டாங்க காலையில ஒருவர். මාව උදෑසනෙක් කෙනෙක් දැක්කා. இப்படி என்றார். මේම කරා. இப்படி என்னன்னா, මේම කරා මං. ஃபாதர் எங்களுக்கும் ஜெபிங்க. පාද අපි වෙනුවෙන් යාඥා කරන්න. நான் ஜெபிக்கிறேன். හරි යාඥා நல்லா කරන්න. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சுற்றி உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க? ආලපාල ඉන්න අය කොහමද ඉන්නේ? சோர்ந்து போயிருக்கிறாங்க. එයාලා මැලවි ඉන්නවා. அவங்களோட வேதனையை துக்கத்தை யார்கிட்ட சொல்லலாம்? එයාලගේ වේදනාව දුක කාටද කියන්න පුළුවන්? நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கர்த்தர். අපේ දෙවියන් වහන්සේ ජීවමානයි. ஆமென். ආමේන්. அதனால தான் இந்த இடத்துல வந்து துதிச்சு பாடி கத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்துறோம். ඒ නිසා තමයි උන්වහන්සේගේ අභිමුඛයට ඇවිලා ගායනා කළා වර්ණනා කළා උන්වහන්සේගේ නාමය ඔසවන්නේ. ආමේන්. எனக்கு இன்னும் வேணும், ஒரு கிட்டார் வேணும். මට තව ගිටාරයක් கிட்டார் அடிக்கிறவன் வேணும். ගිටාර් වාදනය කරන අය தப்லா அடிக்கிறவன் வேணும். තබ්ලා වාදනය කරන டொலுக்கி அடிக்கிறவன் வேணும். ඩොල්කි වාදනය කරන ஃப்ளூட் வாசிக்கிறவன் வேணும். ෆ්ලූට් වාදනය කරන කෙනෙක් ඕනේ. බටනලාව වාදනය කරන அண்ணே කෙනෙක් ඕනේ. பட்டனாரங்க ஓனே අපිට දැන්. நான் ஃப்ளூட் அடிப்பேன். පාලකතුමා බටනලාව වාදනය කරනවා. ஆமென். ආමේන්. நான் ஸ்கூல்ல பேண்ட்ல இருந்தவன். පාලකතුමා ඉස්කෝලේ බෑන්ඩ් එකේ හිටියා. நான் ஃப்ளூட் அடிப்பேன். පාලකතුමා அதே බටනලාව மாதிரி වාදනය டொங் කරනවා. டொங்கும் அடிப்பேன். டொங் டொங்னு சொல்லுங்க. ඩොං ඩොං ගානවා. அது என்ன டொங் டொங். டொங் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் டொங் டொங் அப்படிதான் වම அடிப்பேன். දකුණ වම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதுவும் அடிப்பேன். ඒකත් වාදනය இப்படி කරනවා. இப்படி எல்லாம் அடிப்பேன். එහෙම වාදනය කරනවා. நான் கூட அடிக்கிறது ஃப்ளூட். වැඩිම වාදනය කරන්නේ බටනලාව. மற்றது என்னது? சின்ன பியானோ. පියානෝ පොඩි. எனக்கு அதை இப்ப செய்ய இயலாது. දැන් මට ඒ දේ කරන්න බෑ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவ்வளவும் தேவனை மகிமைப்படுத்த எனக்கு தேவை. ඒ හැම දේම දෙවියන් වහන්සේව වර්ණනා කරන්න මට ඕනේ. ஆமென். ஆமென். அவ்வளவு பெருமைக்குரிய தேவன். ඒ හැම දේම උන්වහන්සේ ගෞරවයට ලක් වෙන இப்ப දෙවියන් சோர்ந்து වහන්සේ. போனவங்க சொல்றாங்க ஃபாதர்ங்கறான். මැලවි ගිය අය කියනවා පාද. நான் நினைக்கிறேன் கனம் பண்ணல, அவன் கடவுளுடைய மனசு எனக்கா விண்ணப்பம் பண்ணுவான்னு பாக்குறான். එයා ගෞරව කරේ නෑ. දෙවියන් වහන්සේගේ මනුස්සයා මා වෙනුවෙන් කණ්ඩලව් කරයි කියලා බලනවා. ஒருவர் இன்னும் 1.5 மாசமா இந்த வீட்டுக்கு வந்து சின்ன பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்ற, நான் போகவே இல்லை. දැන් මාස එකමාරක් තිස්සේ එක්කෙනෙක් ඇවිල්ලා අපේ ගෙදරට ඇවිල්ලා යාඥා කරන්න කියලා කියනවා. මම තාම ගියේ නෑ. அவருக்கு எந்த மதத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய காரியம் நடந்தா போதும். එයා මොන ආගමේ හිටියත් කමන්නේ. එයාගේ දේ සිද්ධ වුණා නම් ඇති. எங்கட ஆண்டவர் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. අපේ දෙවියන් වහන්සේ කරේ ඒ තරම් මේගොල්ලෝ විශ්වාස කරනවා. ආමේන්. ආමේන්. ஆமென். ආමේන්. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නොවේ. தாழ்ந்து நொறுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ඒ කුඩා කුඩු වුණා වූ
කෙනෙකුට දෙවියන් දාවිත් බලාපොරොත්තුව දෙනවා. ஆமென். ආමේන්. கிறிஸ்தவன் தான் சபை தான் உலகத்துக்கு நம்பிக்கை. කිතුණුවන් තමයි සභාව තමයි ලෝකෙට විශ්වාසවන්තකම දෙන. என் ஆத்துமா கத்தருக்குள் மேன்மை பாராட்டும். මගේ ආත්මය ස්වාමින් වහන්සේ තුල ප්‍රශංසා நீ இப்படி කරා. செய்யும் போது நல்லா கவனி, அகந்த உடைய வாழ்க்கையில இருந்து இல்லாமலே போயிடும். මේම ඔබ කරන විට ආංකාරය ඔබගේ ජීවිතෙන් අයින් වේවි. சுற்றியுள்ள சோர்ந்து போனவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பேன். ආලපාල ඉන්න මැලිවි ගිය අයට ඔබ ධෛර්යමත් කෙනෙක් ඇටියට වේවි. நேரமில்லாதபடினால் சங்கீதம் 34:3 வாசிங்க. ගීතවලිය 33 34 3 மகிமைப்படுத்துங்கள். கேளுங்க, என்ன பாருங்க, என்ன என்ன பாருங்க கொஞ்சம். මාව බලන්න. கத்தரை நான் ස්වාමින් වහන්සේව මං கத்தருக்குள், ස්වාමින් වහන්සේ තුලින් இப்ப දැන් கேளுங்க, என்னோடு கூட. මා සමග. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் මම கத்தருக்குள் ස්වාමින් වහන්සේ තුල 3 තුන්වෙනි එක என்னோடு கூட. මා සමග. சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்னது? මොනවද? எப்படி அவனுடைய இறுதிய விருப்பம்? කොහොමද දාවිද්ගේ අදවතේ කැමැත්ත? நான் மாத்திரம் இல்ல, මං විතරක් නෙවෙයි என் குடும்பம், මාගේ පවුල, என் சபை, මාගේ සභාව, சமூகம். සමාජය. அவன் சொல்ற எல்லாரும் நாங்க ஆராதிக்க கூடிய ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ඔව් පවස්සන්නේ හැමෝම নমස්කාර කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அவனுக்கு அது நல்லா தெரியும். ඔහුට ඕක හොඳටම තේරෙනවා. இந்த பூமியில் அவர்தான் உன்னதமானவர். මේ පොළවේ උන්වහන්සේ තමයි උසස්ය. பூமியில் அவர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். මේ පොළවේ උන්වහන්සේ තමයි සිංහාසනේ වැඩ බසන්නේ. எல்லாம் பிறந்தாங்க, மரித்தாங்க, முடிந்தாயிற்று. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராயிருக்கிறார். හැමෝම ආවා මිය ගියා නැති වුණා ඒකෙන් අවසාන වුණා. යේසුස් වහන්සේ තමයි මරණයෙන් තුන්වෙනි දවසේ ජයගත්තේ. ஆமென். ආමේன். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா திரும்ப வர வேண்டியிருக்கு. එලියා ස්වර්ගයට ගියා ආපහු එයා එනවා. நன்றா கேளுங்க, හොඳට வேற අසන්න. யாரும் பரலோகத்துக்கு போகவில்லை. වෙන කවුරුත් ස්වර්ගයට ගියේ නැහැ. அது அப்படி என்றால் எல்லாம் பிழையான உபதேசங்கள், එහෙම කිව්වනම් ඒ වැරදි දේශනා. கட்டுக்கதைகள், ඒවා மனதுல வந்த காரியங்கள். එයාලා එයාගේ සිතෙන් ආපු දේවල්. நன்றா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. நன்றா சிந்திங்க. හොඳට කල්පනා කරන්න. மூன்றாவது, තුන්වෙනි කාරණය ஒருமித்து එකங்கව. එකඟව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பாருங்க எவ்வளவு நேரம் ஒரு தனி மனிதன் தேவனுடைய பெருமையை சொல்ல முடியும். තනි මිනිස්සෙක් කොතරම් කාලයක්ද දෙවියන් වහන්සේ වර්ණනා කරන්න நாங்க පුළුවන්. ஒன்று இப்ப 100 மாறும் போது 100 ஒருத்தர் 100 பேருக்கு சொன்னா එක්කෙනෙක් මනුස්සයන් 100කට කිව්වොත් 100 எத்தனை பேருக்கு சொல்லும்? ඒ 100 දෙනා කී දෙනෙකුට කියන්න පුළුවන්ද? சொல்லுங்க ஆமென். ආමේன். அப்ப சில நேரம் தனி மனிதன், எனக்கு விருப்பம் நான் தனியத்தான் இந்த உலகத்துல வாழ, සමහර මට කැමති මේ ලෝකේ තනියෙන් ජීවත් වෙන්න. யாரும் இருக்க கூடாது. කවුරුත් ඉන්න ඕන. சிலருக்கு அது விருப்பம். இப்ப සමහර අයට ඒක කැමති. சகோதரர் සහෝදරයන් ஒருமித்து එක්සිත් වෙලා வாசம் பண்ணுவது වාසය කරන එක எவ்வளவு කොතරම් நன்மையும் යාපතක්ද இன்பமானது. ප්‍රීතියක්ද? ஆமென். ආමේන්. ஒருத்தர் விழுந்தால் ஒருத்தர் தூக்கி விடுவார். එක්කෙනෙක් වැටුනොත් අනිත් එක්කෙනා උස්සලා நான் තියාවි. கொழும்பு இறையியல் கல்லூரியில படிக்கும் போது කොළඹ බයිබල් විදුගලේ පාලකතුමා ඉගෙන ගන්න විට சூரி வில்லியம் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தார். සූරි විල්ලියම් කියන ගුරුවරයෙක් හිටියා. அவர் ஐக்கியத்தை குறித்து படிப்பித்தார். එයා එක්සිත් භාවය ගැන ඉගෙනුවා. அதுல சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ඒකෙන් එයා කියපු උදාහරණයක් ගැන මං කියන්නම්. முள்ளம் பண்டிகையில கண்டிருக்கீங்களா? හිත්තෑව දැකලා තියෙනවද? எங்கட வீட்டுக்கிட்ட 3 இருக்கு. හිත්තෑව අපේ ගෙවල් ගාව 3ක් ඉන්නවා. எங்கட வீட்டு பக்கத்துல அந்த காணியில 3 முள்ளம் பண்டி இருக்கு. අපේ ගෙවල් අසල වත්තක 3 දෙනෙක් ඉන්නවා. இப்பவும் இருக்கு. දැමුත් ඉන්නවා. கூடுதலா விடிய 3:30க்கு நான் கார்ல அல்ல பைக்ல மகளை எடுக்க போகும்போது அவங்க வெளியே சுத்தி கொண்டு දැසන 3:03ට මගේ දුව ගන්න යන විට ඒක එළිය කැරකෙනවා. அப்படியே சுத்துவாங்க. එහෙම கண்ட உடனே ஓடிடுவாங்க. දැක්ක ගමන් அந்த දුවනවා. முள்ளம் பண்டிகள் මේ ඉත්තෑවා ரெண்டு ஒன்றோட ஒன்று நிக்காதான். දෙන්නම එකට ඉන්නේ නැහැ. இது இப்படி கண்டோடனே එහෙම දැක්ක ගමන් අනින්නට යනවා. அதை செய்யுங்களே நீங்க அங்க அதை அணிண்டே அண்ணே மைக் அணிண்டேப்பா மாவு அணிண்டேன். பார்த்தீங்களா சுபாவம் வந்துட்டு அவருக்கு.
கேளுங்க. அது அதுதானே உதாரணமா. ඒක උදාහරණයක්. ஐக்கியம் கஷ்டமா. එක්සිත් භාවය අමාරුයිලු. இந்த பாருங்க இந்த 5 விரலை මේ ඇඟිලි පා බලන්න. ஒன்றுக்கு தான் நான் மோதிரம் போட்டு. එකට තමයි පාලකතුමා මුද්‍රා இலங்கையில் දාලා இல்ல තියෙන්නේ. எம்ஜிஆர் ஒருவர் 10 விரலுக்கு மோதிரம் போட்டிருக்காரு. එම්ජිආර් කියන ඇඟිලි லங்காவை இன்ன எம்ஜிஆர் ලංකාවේ ඉන්න එම්ජිආර් ඇඟිලි 10ටම මුදු ගාලා அஞ்சிலாம் තිබෙනවා. சந்தில நிக்கிறார் வேணும்னா நல்ல கருப்பு போய் பாருங்க அவரு. ගෑස් පාන්දියේ ඉන්නවා ඔබ ගිහින් බලන්න. அவர் சும்மா அவருடைய கருப்புக்கு அவர் போடுற பட்டர் கலர் கோட்டு சேட்டு கலிசா அதுக்கேற்ற சப்பாத்து 10 விரலுக்கு மோதிரம். එයා අඳින කෝට් ෂූට් එක සපත්තුව ඒ වගේම ඇඟිලි 10ට මුදු வெள்ளி இரும்பு செயின் போட்டிருப்பார். நான் நினைக்கிறேன் அதை தூக்கி நான் இப்படியே போயிடுறேன். රිදී මාල දා තිබෙනවා. ඒක දාලා තිබ්බොත් බෙල්ල එම්ම පාත් වෙලා எனக்கு යනවා. அவரை கண்டன சிரிப்பு. එයාව දැක්කාම මට ඉනා. அவருக்கு என்ன கண்டன சிரிப்பு. එයා මාව දැක්කාම ඉනා වෙනවා. அவர் என்னத்துக்கு சிரிக்கிறாரோ தெரியும். நான் பார்த்த மே பலப்பாம்பா பிஸ்ஸெக் වගේ ඉන්නේ. එයා ඉනා වෙන්නේ කියලා දන්නේ නැහැ. මං කියනවා එයා අන්න පිස්සෙක් அவர் වගේ. என்ன இப்படி எங்குவாரு. එයා සමහර මේම කරනවා. நாம இந்த பைத்தியத்துக்கு பாருவே. මෙයා පිස්සෙක් නේ කියලා. ஏற்றுக்கொள்ள முடியுது இல்லை எங்களுக்கு. එයාව පිළිගන්න බෑ. அப்படித்தான் நாங்க எல்லாரும். අපි හැමෝම එහෙම තමයි. கத்தருக்குள் தகப்பன் இயேசு அவருடைய பிள்ளைகள் நாங்கள். පියාණන් වහන්සේ තුල යේසුස් වහන්සේ තුල උන්වහන්සේගේ දරුවන් අපි. பாருங்க இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. මේක කොහොමද තියෙන්නේ කියලා இது எப்படி බලන්න. இருக்குன்னு பாருங்க. මේක කොහොමද තියෙන්නේ කියලා බලන්න. எல்லாம் கண்ணாக இருக்க முடியாது. හැමෝම S2 වගේ තිබෙන්නට බෑ. எஸ் வகை இந்த பே. S වගේ ඉන්න உடம்பு முழுவதும் கண்ணன்னா அப்ப சதைங்க. මුළු ශරීරෙම S නම් ශරීරේ කොයිද? මස් කොයිද? காது உடம்பு முழுவதும் அப்ப என்ன இருக்கு? வாயே මුළු இல்லை. ශරීරේම නම් මුඛේ කොයිද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. தலை இயேசு. ඉස දෙවියන් වහන්සේ முட்டி ස්වාමීන් கொண்டு වහන්සේ. தான் நாங்க இருப்போம். අපි එහෙම ධනගාමින් තමයි ඉන්නේ. முட்டி கொண்டு முட்டி முட்டி එහෙම ඇප්පීගෙන තමයි ඉන්නේ. முழங்காலே இருக்க மாட்டோம். ධනියෙන් ඉන්නේ නැහැ. நல்லா கவனிங்க. හොඳට ආන්න. எது මොකද්ද? நாங்க ஒருமித்து ஆராதிக்கணும். අපි එක්සිත් වෙලා নমස්කාර කරන්න ආමේන්. ඕනේ. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இவருக்கு மைக்க கொடுத்தா මෙයාට මයික් එක දුන්නොත් இப்படிங்கிறார். එහෙම තමයි ඉන්නේ. எனக்கு மைக்க கொடுத்தா පාලකතුමාට මයික් එක. ஹalleluya. හාලෙලූයා. அவருக்கு மைக்க கொடுத்தா එයාට මයික් එක දුන්නොත් ஏன் இங்க இருக்கிறோம்? ඇයි අපි මේ ඉන්නේ? என்னத்துக்கு நிக்கிறோம்? මක් නිසාද என்ன ඉන්නේ? செய்யறோம்? මොකද්ද කරන්නේ? ஆமென். ආමේන්. என்னையே மாத்திரம் இந்த உலகத்துல உண்டாக்கி நீயே பாடு, நீயே துதி, நீயே ஆராதி, நீயே சுவிசேஷம் சொல்லு, நீயே பரலோகம் வாண்டா நான் வந்துடுவேன். මේ ලෝකේ මාව තබලා ඔබම নমස්කාර කරන්න, ඔබම සුභාරංචිය කියන්න, ඔබ ස්වර්ගයට එන්න කිව්වොත් මං ඒ දේ කරනවා. எல்லாரோடும் வாண்டா தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. හැමෝත් එක්කම එන්න කිව්වොත් තමයි මට අමාරු. தாவீத பாருங்க, දාවිද්ව බලන්න. ஒருமித்து தேவனை ஆராதிக்கணும். එක්සිත් වෙලා දෙවියන් වහන්සේව নমස්කාර කරනවා. நான் මම கத்தருக்குள் ස්වාමින් වහන්සේ තුල ஒருமித்து එක්සිත් වෙලා கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අපුරුසන් දීලා දෙවියන් වහන්සේ මහිමෙන්. ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ கத்தர் அங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். කොය ස්ථානයේ දෙන්නෙක්ව තිදෙනෙක් ඉන්නේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ සැරිසරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. එක්සිත් වෙලා උන්වහන්සේගේ නාමය උසස් කරමු. அவன் என்ன சொல்றான்டா? ඔව් මොනවද நாங்க පවත්සන්නේ? எல்லாரும் சேர்ந்து අපි හැමෝම එකතු වෙලා சபை மாத்திரம் இல்ல, සභාව විතරක් නොවේ பல சபைகள் සභාවල් කීපයක් உலகத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ලෝකයේ දෙවියන් වහන්සේව எல்லாரும் පිළිඅරගෙන ஒருமிக்கணும். හැමෝම එක්සිත් වෙන්න ஆமென். ආමේன். அவனுக்கு நல்லா தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரம்தான் மெய்யான பரலோக தெய்வம். ඔව් හොඳටම දන්නවා අපේ ස්වාමින් වහන්සේ විතරයි ස්වර්ගික සැබෑ දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. இந்த கண்ணை அவர் திறந்திருக்கார், உண்ட கண்ணை திறந்த எல்லாட கண்ணும் திறக்கப்படணும். මාගේ ඇස්ද ඔබගේ ඇස්ද උන්වහන්සේ විවෘත කරා හැමෝගේම ඇස් විවෘත කරන්නට ඕනේ. எங்க ஒற்றுமை வருமா? ඔය ස්ථානයේද සබයිල එක්සිත් තව භාවය ඔත්තුම එන්නේ. වරණුමා. සභාවේ එක්සිත් භාවය එන්නට ඕනේ. இதனால கேட்டுக்கொள்ளுங்க, என்ன நன்மை தெரியுமா? මේ නිසා මොකද්ද දන්නවද? යාපත. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே பெருகும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රශංසාව අප මැදේ වැඩි වේවි. தேவனுடைய தேஜஸ், தேவனுடைய பிரசன்னம் பெருகும். දෙවියන් වහන්සේගේ තේජස වැඩි වේවි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சந்தீல தேவியான் மாசே. பாருங்க, ஒரு மனம் இல்லாட்டி உப்பும் சப்பும் இல்லாத மாதிரி இருக்கு. එක්සිත් භාවයේ නැත්තම් ලුණු නැති කෑමක් වගේ. அவர் பாடுறாரு, இவர் சிரிக்கிறார், இவர் நிக்கிறார், இவர் உட்காரா, இவர் எழும்புறாரு, இவர் அப்படியே இருக்காரு, இவர் கொஞ்சம் தூங்குறாரு. எப்படி இருக்கும் பாருங்க சபை. එයා ගායනා කරනවා, නගිටිනවා, මෙයා නිදා ගන්නවා. එහෙම තිබ්බොත් සභාව කොහොමද
කොහොමද තිබෙන්නේ? எப்படி බලන්න. இருக்கு? කොහොමද தேவ තිබෙන්නේ? பிரசன்னம் இருக்குமா? දෙවියන් වහන්සේගේ තේජස තිබෙයිද? நான் என்னால செய்ய முடியாததையும் என்ற வார்த்தையினால செய்ய முடியாததை தேவ பிரசன்னம் செய்யும். මට කරන්න බැරි දේත් මගේ වචනයෙන් කරන්න බැරි දේත් දෙවියන් වහන්සේගේ තේජස තුලින් උන්වහන්සේ කරાવી. ஆமென். ආමේන්. ஏசாயா தேவனுடைய பிரசன்னத்துல தன்னை கண்டான், தன்னோட வாழ்ற அயலகத்தை கண்டான். ඒසය තමාගේ දෙවියන් වහන්සේගේ තේජස් තුලින් ඔහුව දැක්කා. ඔහු තුල ජීවත් වෙන සමාජය දැක්කා. நான் தான் அசுத்த உதடுள்ளவன், உலகமும் அசுத்த உதடுள்ளது, கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். මම අශුද්ධ තොල්පත් ඇති කෙනෙක්, ඒ වගේම ලෝකයේ අසුද්ධ තොල්පත් ඇති කෙනෙක් ස්වාමින් වහන්සේ පමණයි ශුද්ධ වූ දෙවියන් ආමේන්. වහන්සේ. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இந்தா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இப்படிப்பட்ட இறுதியம் நமக்கு தேவை. මේම අදවත් අපට ඕනේ. இதுக்கு நாங்க வைத்தியர் இடத்துல போக தேவையில்லை. கேட்டுக்கிறோம், வைத்தியர் இடத்துல போக தேவையில்லை. මේකට අපිට தேவ பிரசன்னம் அற்புதம் ඒක செய்யும். අපිට ડોක්ටර් කෙනෙක් ගාවට යන්න ඕනේ නෑ. දෙවියන් වහන්සේගේ ප්‍රශංසාව තුලින් ආස්කමක් උන්වහන්සේ ආමේන්. කරાવી. ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. எது விடுதலையாக்கும்? தேவ பிரசன்னம். මොකද්ද නිදාස් කරන්නේ? දෙවියන් වහන්සේගේ තේජස. உண்ட வாழ்க்கையில அற்புதம் செய்யும். ඔබගේ ජීවිතයේ ආස්කමක් සිද්ධ මනදිල වේවි. අත්පුදන් සෙයි. ඔබගේ අදවත තුල ආස්කමක් කරાવી. உன்னுடைய வியாதியில அற்புதம் செய்யும். ඔබගේ රෝගය තුල ආස්කමක් කරાવી. ஆமென். ආමේන්. சாலமோன்ட நாட்கள தேவனுடைய மகிமை வந்து இறங்கிச்சு. සාලමෝන්ගේ කාලයේ දෙවියන් වහන්සේගේ තේජස බැස ආවා. என்றைக்கு தேவனுடைய பிரசன்ன ஆளுகை செய்கிறதோ அந்த இடங்கள்ல தேவனுடைய மகிமை வெளிப்படும். දෙවියන් වහන්සේගේ තේජස කොයි ස්ථානයේද පාලනය කරන්නේ? ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ මහිමේ එළිදරව් சங்கீதம் වේවි. 34 இப்படி சொல்லுகிறது. ගීතාවලිය 34 මෙසේ அவன் சொல்ற, කියනවා. என்னுடைய எல்லா பயத்துக்கும். මගේ හැම බියවීමටම இன்னைக்கு பயம் சொல்றது வந்து மனுஷனை முடக்கிடும், බය කියන්නේ මනුස්සයාව යටත් කරાવી. உடைச்சிரும், කඩාවි. நொறுக்கிரும். කුඩු කරાવી. என்ன செய்ய போறோம்? මොකද්ද කරන්න இனி යන්නේ? முடிஞ்சிட்டான், දැන් ඉවරයි. எனக்கு முடியாது, මට කරන්න බෑ. தூக்கமே போவதில்ல. මට නින්දම යන්නේ නැහැ. பயம் மனுஷனை முடக்கி போட்டுரும். ඒ බය මනුස්සයාව යටත් කරලා நாங்க இந்த ஓடுற இந்த வாழ்க்கை பயணத்துல இருக்கிற பயம், අපි දුවන මේ ජීවිතේ ගමනේ තියෙන බය, மரண பயம், ඒ මරණයට තියෙන බය, எத்தனை தோல்வியை அடைஞ்சிட்டோம். කොතරම් පරාජයද? பயம். බය. ஆனா என்னுடைய இந்த